மற்ற எல்லாமே சேர்ந்து இந்த கிட் வந்து ஒரு 10,000 கிட் வந்து இன்றைக்கு வந்து நம்ம அந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு நம்ம அனுப்ப இருக்கிறோம். இதை தாண்டி ஃபுட்டு மட்டும் வந்து திரும்பவும் வந்து நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண வந்து அங்கே அனுப்பிச்சிட்டே இருப்போம். இப்போதைக்கு ஒரு 6,000 ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து இங்கேருந்து அனுப்புகிறோம். ஒரு 25,000 ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ சார் மதிப்பு எவ்வளோ சார் இருக்கும்? கிட்டுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1,50,00,000. ஃபுட்டு வந்து 1,60,60,000 இப்போதைக்கு. பட் அதை ப்ரிப்பேர் பண்ண நம்ம அனுப்பிச்சிட்டே இருக்கோம். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டையும் வந்து ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பாமல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு வெஹிக்கிள் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை இமீடியட்டாக வந்து நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ 6,000 இப்போ அனுப்பிச்சிட்ருக்கோம். இன்னொரு 5,000 வந்து இன்னொரு 2 மணி நேரத்தில் அனுப்புவோம். நாளைக்கு ஒரு 25,000 ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து அனுப்ப இருக்கும். அங்கே என்ன தேவைகள் இருக்க ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இவங்க அனுப்புகிறோம். இதை தாண்டி அவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து நிறைய தேவைப்படும் காரணமாக நமக்கு இங்கே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து ஒரு 250 தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் சேர்த்து அவர்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், பெட்ஷீட்ஸு, அந்த ஜாக்கெட்ஸ், அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் சேர்த்து 250 தூய்மை பணியாளர்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சிராப்பள்ளி சார் டோட்டல் திருச்சி மாவட்டத்தில் இப்போ விழுப்புரம் இல்லாமல் வேறு மாவட்டத்துக்கு இருக்காங்க. விழுப்புரம் அண்ட் திருவள்ளூர். இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து அங்கே நிறைய பேர் ரெக்குயர்மெண்ட் வந்து விழுப்புரமில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு விழுப்புரம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ முதல் கட்டமாக அங்கே அனுப்புகிறோம். மற்ற மாவட்டங்கள் கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த மாவட்டத்துக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பொருட்கள், நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும். சரி, மாவட்ட நிர்வாகம் சார்பாக 250 பேர் இல்லை மாநகராட்சி அதுக்கு தனியாக? மொத்தமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக இங்கே ஊரக வளர்ச்சியின் துறை சார்பாக வந்து 250 பணியாளர்கள் இப்போ போயிட்டு இருக்காங்க. மாநகராட்சியின் சார்பாக அந்த உபகரணங்கள் அங்கே நிறைய கேட்டிருக்காங்க. பவர் சாஸ் அண்ட் கட்டர்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் அவங்க வந்து இங்கே கார்பரேஷனில் இருந்து அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதனுடைய தூய்மை பணியாளர்களும் உபகரணங்களும் வந்து தனியாக வந்து போயிட்டுருக்கு. கார்பரேஷன்லேருந்து இந்த ஃபுட் பேக்கெட்ஸ் இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லாமல் ஒரு 25,000 ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து கார்பரேஷன்லேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுவும் வந்து மிக விரைவில் வந்து அங்கே விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றடையும். மாநகராட்சி எவ்வளோ இருக்குது? மாநகராட்சியிலேருந்து 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தனியாக இந்த 250 இல்லாமல் வந்து அவங்க அனுப்புகிறாங்க. உபகரணங்களோடு அவங்க அனுப்புகிறாங்க. அந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த ஃபுட்டும் வந்து 25,000 பேக்கெட்ஸ் வந்து மாநகராட்சியிலேருந்து ரெடி பண்ணுறாங்க. அதுவும் மிக விரைவில் அனுப்பி வைக்கப்படும்.